2018 ரிலீஸ் ஆன ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி தான் வந்து தும்பாட். இந்த தும்பாட்டோடைய ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது வந்து ஹஸ்தர் அப்படிங்கிற பேரில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு மான்ஸ்டர் இருக்கும். ஸோ இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டிங்கன்னா பல வருஷமாக ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டேருந்து எப்படி இந்த ஒரு தும்பாட் அப்படின்ற கிராமத்தில் வந்து எப்படி வந்து அந்த தங்கம் தொடர்ந்து கிடைக்குது, ஹஸ்தர்கிட்டேருந்து எப்படி இவங்க வந்து தங்கத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஒரு மாதிரி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, அதே நேரத்தில் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி தான் வந்து தும்பாட்டு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தும்பாட்டு அப்படி இருக்கும் ஓன்னாங்க. நான் ஃபஸ்ட்லாம் நம்பலை, ஆனால் படம் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு உண்மையிலேயே வந்து இந்த ஹைப்புக்கு இந்த மூவி வந்து பயங்கர ஒர்த்து தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா தும்பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாகவே மாறிடுச்சு. பல சீன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அப்படியே மனப்படமாக தெரியும். ஏன்னா ரிப்பீட்டடாக நான் வந்து பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் அந்த படத்தில். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து மைன்யூட்டாக பல விஷயங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஹாரர் மூவி. ப்ளஸ் அது கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபன் கலந்து ஜாலியாக போயிடும். ஜாலியாலாம் போகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலுமே படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ ஒர்த்து டு வாட்ச், டெஃபினெட்லி பாருங்கள்.